கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா புதிய காரியத்தை செய்வேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய காரியம் நடந்தால் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் நம்ம எதிர்பார்த்த புதிய காரியம் நடந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் கண்டிராத புதிய காரியங்களை கத்தச் செய்வேன் என்று கத்தச் சொல்கிறார். ஏசாயா 43:19 இந்த புதிய காரியம் நடக்கணும்னா ஒரே ஒரு சின்ன கண்டிஷன். 18 சொல்லுது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, முந்தின காரியத்தை நினைக்காதீங்க, பூர்வ காரியங்களை சிந்திக்காதீங்க. நம்ம வாழ்க்கையிலேயே மிக கொடூரமான ஒரு வேதனை அப்படின்னா நினைக்கிறது. நினைச்சு வேதனைப்படுறது தான் கொடிய வேதனை. நீங்கள் நினைக்காதீங்க, கர்த்தர் புதிய காரியத்தை செய்வா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம நினைக்கிறது நிமித்தமாக ஏதாவது ஒரு காரியம் செய்ய முடியுமா? இல்லை. நடந்ததை குறித்து நினைக்காதீங்க, மறந்து விடுங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஸ்மபத்தை கொடுத்துருக்கிறாரு. சில காரியங்களை மறக்கக்கூடிய கிருபையை கற்றுக் கொடுத்துருக்கிறார். சில நபர்களை மறக்கக்கூடிய கிருபையை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் நினைக்காதீங்க, மறந்துடுங்க. நான் சொல்லட்டுமா, எங்கே நீங்கள் நினச்சி இந்த உலகம் நினச்சி வேதனைப்படும் தெரியுமா? பாதாளத்தில் தான் நினச்சி வேதனைப்படணும். இந்த பூமியில் நம்ம நினைக்கக்கூடாது. பைபிளில் ஒரு சம்பவம் ஆண்டவர் சொன்னார். 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் ஐஸ்வர்யவான், இன்னொருத்தன் லாசர். 2 பேரும் மறிக்கிறாங்க. ஒருத்தனுடைய ஆத்துமாவை தேவதூதர்கள் பரதீசில் இருக்கிற ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடுகிறாங்க. இன்னொருத்தன் ஐஸ்வர்யவான் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். இந்த வேதனைப்படும் பொழுது தகப்பனாகிய ஆபிரகாமை பார்த்து கேட்குறான், என் தகப்பனாகிய ஆபிரகாமே, நான் இந்த அக்னியில் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்கு ஒரே ஒரு சொட்டு தண்ணி வேணும். இந்த கேட்ட கேள்விக்கு லூக்கா 16:25 ஆபிரகாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எதிரிக்கு கூட யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. மகனே, நீ பூமியில் இருக்கும் பொழுது நன்மைகளை அனுபவித்தால், அப்படியே லாசரும் தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். அப்படின்னா பாதாளத்தில் நமக்கு நினைவு இருக்கும். நம்முடைய நினைவுகள் மறந்து போகாது. ஆபிரகாம் சொல்றாரு, நீ அதை நினைத்துக்கொள். அப்போ பாதாளத்தில் தான் நினைத்து வேதனைப்படுகிற மக்கள். இந்த பூமியில் நம்ம என்ன செய்யக்கூடாதா? நினைக்கக்கூடாதா? கடந்த காலத்தை, கடந்த சில சூழ்நிலைகளை நீங்கள் நினைக்காதீங்க. நினைக்காம சந்தோஷமாக இருந்து பாருங்க. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். ஒரு முறை ஒரு தகப்பனும் தாயார் என்னிடத்துல வந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணாங்க. ஐயா, என் மூத்த மகளுக்கு பேரன் ஆண் பிள்ளை பிறந்து ஒரே நாளில் இறந்துட்டான். எங்களால் தாங்க முடியல. உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அதை காட்டிலும் மகிமையாக சில ஆண்டுக்குள்ள 2 ஆண் குழந்தைகளை ரொம்ப அழகாக க்யூட்டாக கத்தர் கொடுத்தார். கத்தர் புதிய காரியத்தை செய்ய இருக்கிறார். பழச நினைக்காதீங்க, புதிய காரியத்தை கத்தர் செய்வார். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, புதிய காரியத்தை நீங்கள் செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். புதிய காரியம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.